my channel Core Connection. It's me Nandini Ramesh. Day 3 of learning SQL பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி day 2 of கொஞ்சம் ரீகேப் பார்க்கலாமா? ஸோ day 2ல என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா SQL 5 types of commands பார்த்தோம். DDL, DML, TCL, DQL சொல்லிட்டு. ஸோ ப்ளஸ் வந்து அதோட டெஃபினிஷன்ஸ் அண்ட் அது கீழே என்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த கமெண்ட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ப்ளஸ் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். சப்போஸ் யாராச்சும் day 2 பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் a செட் ஆஃப் ரூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கு. இந்த 2 சென்டென்ஸ்க்குமே என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெக்னிக்கல் டேர்ம் டெஃபினிஷன்ஸ்க்கு போயிடலாமா? So syntax is a set of rules or guidelines that define how to write commands or statements correctly in any programming language. Syntax வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் a predefined one. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லுமே இந்த சின்டெக்ஸ் வந்து பிளேஸ் எ மேஜர் ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைத்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா பைத்தானில் ஏன் நம்ம வந்து ஒரு கமாண்ட் லைன் முடிஞ்ச உடனே நம்ம வந்து கமா போடணும் அஃபாஸ்ட்ரபி போடணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி க்ளோஸ் ப்ராக்கெட் போடணும், ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும், இதெல்லாம் ஏன் நம்மளுக்கு சொல்கிறாங்க? இது போடாமல் இருந்தால் ப்ரோக்ராம் ரன் ஆகுமான்னு சொல்லிட்டு நீங்கள் கொஷின் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் அந்த பைத்தான் ப்ரோக்ராம் எல்லாம் ரன் பண்ணி பாருங்கள். இந்த அஃபாஸ்ட்ரஃபி அதே மாதிரி கோலன், ஸ்கொயர் ப்ராக்கெட் எதுவுமே தராமல் லைக் நீங்கள் வந்து மேனுவலாக தியரியவே கொடுத்துருந்தீங்களா எதுவுமே ரன் ஆகாது. வை? பிகாஸ் அதுக்கேற்ற ரூல் நம்ம அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும் தான் அது வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே சின்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். டிஃபைன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் தான் இருக்கணும். இஃப்க்கு கீழே தான் நம்ம இல்ஸ் தரணும். ஹெல்த்ஸ் மேல் கொடுத்துட்டு இஃப் கொடுத்துட்டா ரன் ஆகாது. ஏன்னா இட்ஸ் லைக் ஏ செட் ஆஃப் ரூல். அதுக்கேற்ற ரூல் கொடுத்தா மட்டும் தான் அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதேமாதிரி சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு தரும், அவுட்புட் தரும். எதுவுமே வந்து இன்புட்டே வந்து நம்ம தப்பாக கொடுத்துட்டா அவுட்புட் வந்து நமக்கு தப்பாக தான் வரும். ஸோ இதுதான் வந்து சின்டெக்ஸ். அது அங்கங்கே இருக்கணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஸோ அதுதான் வந்து சின்டெக்ஸ். ஓகே, ஸோ உங்கள் இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க வாட் இஸ் மீன் பை சின்டெக்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்கிறதுக்கு. தென் எஸ்கியூஎல்ல சின்டெக்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எஸ்கியூஎல்ல சின்டெக்ஸ்க்கும் SQL சின்டெக்ஸ்க்கும் சேம் மீனிங் தான் இருக்கும், பட் சில வேர்ட்ஸ் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இட்ஸ் லைக் a set of rules that defines how to write and structure SQL commands. It's like a grammar of SQL guiding us to write correct queries to interact with the database. ஆக்சுவலாக நான் day 1 of learning வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். எந்த 2 பேர் கம்யூனிகேஷன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸ் ப்ளஸ் வந்து இந்த SQLக்கு தான் கம்யூனிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இங்கேருந்து இங்கே பாஸ் ஆகும், தென் வந்து டேட்டா பேஸ்லேருந்து SQLக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிட்டும். இங்கே 2 பேருக்கு தான் கம்யூனிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அந்த கம்யூனிகேஷன் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருந்தால் தான் அவங்களால ஈஸியாக வந்து கன்வே பண்ண முடியும் இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கு தான் வந்து SQL சின்டெக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக்கான SQL query ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு டேட்டா எடுத்திருக்கேன், டேபிள். ஸோ இந்த டேபிள் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது டேட்டா பேஸ், இதோட டேட்டா பேஸோட நேம் வந்து ஸ்டூடெண்ட். ஆக்சுவலாக வந்து நீங்கள் கேட்கலாம் எப்போவுமே ஸ்டூடெண்ட், காலேஜ், ரிப்போர்ட் கார்டு அதெல்லாம் வந்து எடுத்திருக்கீங்க. பட் இதுக்கு தாண்டி நம்ம வேறு என்ன ஒரு டேட்டா பேஸ் நேம் தரலாமா? அஃப்கோர்ஸ் நீங்கள் எந்த டேட்டா பேஸ்னால் தரலாம். இந்த ஸ்டூடெண்ட் இல்லாமல் எனக்கு வந்து ABC அது மாதிரி ஏதாவது டேட்டா பேஸ் நேம் வச்சுக்கலாம், எதாச்சும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, பட் ஏதாச்சும் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நீங்கள் டில் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்குமே அந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாஸ் மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த டேட்டா பேஸ் நேம் வச்சா மட்டும் தான் நம்மளால் டேட்டாஸ் வந்து ஃபெச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ஒரு டேட்டா பேஸ் நம்ம வந்து டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டேபிள் க்ரியேஷன் பார்க்க மாட்டோம். ஏன்னா வந்து டேபிள் க்ரியேஷன் வந்து இட்ஸ் லைக் எ ஹியூஜ் லெசன். ஏன்னா வந்து அதில் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் டெக்னிக்கல்லாம் நம்ம கற்றுக்கணும். பட் வந்து ஈஸி தான், நான் செகண்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். பட் இங்கே வந்து நம்ம சிம்பிளான ஈஸியான பார்த்தலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம கஷ்டமாக இருக்கிறத எடுத்துகிட்டா நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே வெறுத்துருவோம். அதனால் வந்து ஈஸியிலேருந்தே நம்ம போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து நான் செலக்ட் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு கொஷின், செலக்ட் வந்து எந்த 5 types of commands சொன்னாலே SQL செலக்ட் வந்து எது கீழே வரும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இட்ஸ் லைக் எ சின்டெக்ஸ். இதுதான் வந்து சின்டெக்ஸ். ஓகே, சின்டெக்ஸோட எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து சின்டெக்ஸோட எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல் கொடுத்துட்ருப்பாங்க. இங்கே வந்து இங்கே தான் வந்து அந்த கீவேர்ட் செலக்ட்னு சொல்லிட்டு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நம்மளோட கமாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். காலம் நேம், நெக்ஸ்ட் அகெயின் ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் ஃப்ரம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேபிள் நேம். ஸோ இதுதான் வந்து சின்டெக்ஸ். இந்த சின்டெக்ஸ் வச்சு இங்கே இந்த டேபிளில் இருக்கிற டேட்டாஸ்லாம் நீங்கள் வந்து ஃபெச் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து சின்டெக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த சின்டெக்ஸ் வச்சு நம்ம எப்படி வந்து டேட்டாஸ் வந்து ஃபெச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா?
ஸோ இந்த சின்டாக்ஸ் வச்சு இந்த டேபிள்ஸ்லேருந்து டேட்டாஸ் வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி பிஃபோர் கோயிங் டு த டேபிள், ஆஸ்ட்ரிக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் எனக்கு வந்து பர்டிகுலராக இந்த டேட்டா இந்த நேம் மட்டும் எனக்கு வந்து வியூ ஆகக்கூடாது, எனக்கு எல்லா டேபிளும் வந்து எனக்கு எல்லா டேபிளில் இருக்கிற இன்ஃபர்மேஷனும் எனக்கு வியூ ஆகணும்னா இந்த ஆஸ்ட்ரிக்ட்னு ஒரு கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த கமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா டேட்டாஸ் எல்லா இருக்கிற காலம்ஸில் இருக்கிற டேட்டாஸுமே வந்து உங்களுக்கு வந்து வியூ ஆகும். அதான் வந்து இந்த ஆஸ்ட்ரிக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, சப்போஸ் உங்கள் இன்டர்வியூவில் வந்து ஒரு கொஷின் கேட்கலாம். எனக்கு வந்து சப்போஸ் ஒரு டேபிள் வந்து கொடுத்துட்டாங்க, இதில் வந்து எல்லா காலம்ஸுமே எனக்கு வந்து வியூ ஆகணும்னா எந்த கமெண்ட் யூஸ் பண்ணணும்னா லைக் இந்த ஆஸ்ட்ரிக் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆஸ்ட்ரிக் which is used to show all the data from all the columns. Okay, then ஸோ இந்த சின்டெக்ஸ் வந்து இப்படி தான் எழுதணுமா, வேறு மாதிரி எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே நம்ம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணணும், அண்டர்ஸ்கோர் எழுதாமலே வந்து காலம் நேம் ரெண்டுமே மர்ஜ் பண்ணி எழுதக்கூடாதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். ஆஸ் எ பிகினராக இருந்தீங்கன்னா இந்த பிகினர் தான் இந்த கிளாஸஸே. ஸோ லைக் பிகினிங்லேருந்து போகிறதுனால குட்டி குட்டி விஷயத்தை கூட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும், ஏன் வந்து நம்ம இங்கே வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இங்கே அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணாமல் இந்த சென்டென்ஸை கொஞ்சம் பாருங்கள். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். படிக்க ஈஸியாக தான் இருக்குது, பட் எஸ்கியூஎல்க்கும் டேட்டா பேஸ்க்கும் கம்யூனிகேட் ஆகிறதுக்கு லைக் நம்ம என்ன சொன்னோம், செட் ஆஃப் ரூல்ஸ் இருந்தால் மட்டும் தான் உங்களால் டேரெக்டாக வந்து கம்யூனிகேட் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் டைம் எடுக்காமல் ஈஸியாக வித்தின் அ டைம் தே கேன் ஏபிள் டு ஃபெச் த டேட்டாஸ். பட் இது வந்து எந்த ஒரு அண்டர்ஸ்கோரும் இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா பேஸ்க்கு பாஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் டிலே ஆகும், நம்மளுக்கு வந்து டைம் கொஞ்சம் டிலே ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷனிங்காக இருக்கும் அந்த டேட்டா பேஸ்க்கு. ஸோ செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம்னா என்னென்னா லைக் இங்கே நேம் தான் கொடுத்துருக்கீங்க, பட் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நேம்னு கொடுத்துருக்கீங்க. அப்போது இங்கே காலமில் நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தா தான் அது வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து டேட்டா பேஸில் போய் தேடும், ஐயோ இவங்க தான் வந்து நேமுன்னு மட்டும் தானே கொடுத்துருக்காங்க, எங்கேயுமே ஃபர்ஸ்ட் நேம்னு தரவே இல்லையே, எங்கே போய் தேடுறது. அப்புறமா அதுக்குன்னு ஒரு கெஸ் பண்ணி ஓகே நேம்ஸை தான் இவங்க ஃபர்ஸ்ட் நேம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கெஸ் பண்ணி அது நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து அவுட்புட் தரும். ஸோ இட்ஸ் மேக் சம் டிலே ஆஃப் டைம், ரொம்ப டைம் வந்து இழுக்கும். அதுதான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஓகே, ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சரி ஓகே அண்டர்ஸ்கோர் தராமல் போட்டால் தான் கன்ஃபியூஷன், சப்போஸ் ஸ்பேஸ் விட்டு பண்ணால் கன்ஃபியூஷன் இருக்காதுல்ல. அப்போ வந்து உங்களுக்கு வந்து எரர் வந்து ஷோ ஆகும். வை? பிகாஸ் நம்ம சின்டெக்ஸ் வந்து ஏற்கனவே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க, இட்ஸ் லைக் ப்ரீ டிஃபைனாக பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, அந்த ப்ரீ டிஃபைன்டே நம்ம வந்து பிரேக் பண்ணால் அப்போ என்ன அர்த்தம், அப்போ வந்து அது கோட் வந்து ரன் ஆகாதுன்னு தானே அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னா இது ஒரு வேர்டா, தென் இது ஒரு வேர்டாக வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் டேட்டா பேஸ்க்கு. அப்போ டேட்டா பேஸ்க்கு நீங்கள் என்ன தரேன்னு அர்த்தம்னா லைக் ஃபஸ்ட்டு நேமுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வேறு அண்ட் வந்து ஒரு நேமுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வேறுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து எரர் வரும். ஓகே, அதே மாதிரி ஸ்பேஸ் வந்து அலாட் பண்ணவே பண்ணாது, ஏன்னா வந்து எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே ஸ்பேஸ் வந்து அலோ பண்ணவே மாட்டாங்க, லைக் சின்டெக்ஸ் வந்து அலோ பண்ண விடாது. அதனால தான் வந்து நம்ம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஃபார்மேட். நம்ம இந்த சின்டாக்ஸை வச்சு ஒரு கரெக்டான ஃபார்மேட் எப்படி தான் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கரெக்டான ஃபார்மேட். செலக்ட்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட், அந்த டேட்டா பேஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டோம். தென் வந்து ஃபர்ஸ்ட் நேம், அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம அந்த டேட்டா ஃபெச் பண்ண கேட்குறோம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் நேம், அவங்களோட லாஸ்ட் நேமே எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு அதுவும் ஃபெச் பண்ண சொல்லிட்டோம். லாஸ்ட், எங்கே இருந்து இந்த டேட்டாஸ்லாம் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்கும் டேட்டா பேஸ். ஓகே, எடுத்த உடனே டேட்டா பேஸ் கிட்ட போயிட்டு நம்ம தான் வந்து எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ நம்ம தான் வந்து யூசர். ஸோ யூசர் வந்து நம்ம உடனே வந்து டேட்டா பேஸ் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஐடி தேவை, எனக்கு வந்து நேம் தேவை, எனக்கு வந்து லாஸ்ட் நேம்னு தேவைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். அந்த டேட்டா பேஸ் கிட்ட ஏகப்பட்ட டேட்டா பேஸ் இருக்கும். காலேஜ் டேட்டா பேஸ் இருக்கலாம், அதே மாதிரி ஸ்கூல் டேட்டா பேஸ் இருக்கலாம். அதுக்கு வந்து கொஷின் கேட்கும், நீ ஸ்டூடெண்ட்டோட நேம் கேட்டுட்ட, லாஸ்ட் நேம் கேட்டுட்ட, ஐடி கேட்டுட்ட, பட் எங்கேருந்து வேணும்னு சொல்லிட்டு கேட்டியான்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்கும். அப்போ தான் வந்து இந்த ஃப்ரம்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணும். ஃப்ரம்னா என்னென்னா இதுலேருந்து எனக்கு அது கொண்டு வான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீ ஸ்டூடெண்ட் நேம் கேட்டுட்டீங்க, ஸ்டூடெண்ட் ஐடி நேம் கேட்டுட்டீங்க, ஃப்ரம் நேம் லாஸ்ட் நேம்னு நீங்கள் கேட்டுட்டீங்க. அப்போ ஃப்ரம்னு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட டேட்டா பேஸ் டேபிள் நேமை வந்து இண்டிகேட் பண்ணும். அதுக்கு தான் வந்து டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறப்போ அந்த டேட்டா பேஸோட நேம் வந்து க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ்லேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து எடுக்க சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுன்னா எஸ்கியூஎல் டேரெக்டாக போயிட்டு டேட்டா பேஸ் கிட்ட சொல்லும், இது மாதிரி ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கியாமே, அதுலேருந்து எனக்கு ஸ்டூடெண்ட்டோட ஐடி, அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், அவங்களோட லாஸ்ட் நேம் எடுத்துத்தான்னு சொல்லிட்டு
SQL வந்து கமாண்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் சொல்லிட்டு ஒர்க் ஆகிற ப்ராசஸ். ஸோ இதோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி கமாண்ட்ஸ் கீழேயுமே ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். அந்த சின்டாக்ஸ் வச்சா மட்டும்தான் உங்களால் வந்து ஃபர்தர் கமாண்ட்ஸ்லாம் வந்து எழுத முடியும். சப்போஸ் உங்களுக்கு கமாண்ட்ஸில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக வந்து இந்த சின்டாக்ஸ் எடுத்துகிட்டு உடனே வந்து நீங்கள் கமாண்ட்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டேட்டாபேஸ் டேபிள். ஸோ இந்த டேபிளுக்கு எப்போவுமே நான் என்ன சொன்னேன்னா, ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறப்போ அந்த டேபிளுக்கு ஒரு நேம் தரணும். இதுக்கு வந்து நான் என்ன நேம் தரேன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ்க்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த நேம் ஒன்று தரேன். ஸோ இதுதான் வந்து என்னோட டேபிள் நேம். இந்த டேபிளுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜோட எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த கமாண்டை வச்சு எப்படி வந்து நான் ஃபர்ஸ்ட் நேமை மட்டும் நான் வந்து ஃபெச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம சின்டெக்ஸ் படியே நம்ம வந்து எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட். அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இங்கே வந்து கேப்ஸில் இருக்குது, மற்றெல்லாம் ஸ்மாலில் இருக்குது, அப்போனா வந்து நான் அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் கேப்ஸில் தான் எழுதணுமா, மற்றெல்லாம் வந்து நான் ஸ்மாலில் தான் எழுதணுமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் கீவேர்ட்ஸை எப்படி வேணாலும் நீங்கள் எழுதலாம். ஸ்மால்லையும் எழுதலாம், கேப்ஸ்லையும் எழுதலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். செலக்ட்னு சொல்லிட்டு எழுதிடுங்க. ஆக்சுவலாக வந்து நான் இங்கே போர்டில் எழுதுனால எனக்கு சரியாக வரல. ஸோ செலக்ட்னு சொல்லிட்டு கமாண்ட் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, காலம் நேம். ஆக்சுவலாக வந்து இதுதானே ரோஸ், இதுதானே வந்து காலம். ஸோ காலம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம். எனக்கு வந்து இந்த நேம்ஸ் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற நேம்ஸ் மட்டும்தான் நான் வந்து டேட்டா பேஸ்லேருந்து சர்ச் பண்ணுறோம். அப்போது காலம் நேம் இருக்கிற இடத்துல என்ன போடணும், நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம்னு சொல்லிட்டு போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம். அதே மாதிரி இந்த டேட்டா பேஸில் இந்த டேபிள் நேம், இந்த காலம் நேம் என்ன தரீங்களோ அதை தான் இங்கே கரெக்டாக இருக்கணும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஐ இருக்கிற இடத்துல நான் இ போட்டேன்னா அது வந்து எரர் ஷோ ஆகும். ஏன்னா வந்து இந்த டேட்டா பேஸ் FERSTன்னு சொல்லிட்டு எந்த ஒரு காலமும் வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகலை. அப்போ வந்து அது என்ன ஷோ ஆகும்னா உங்களுக்கு எரர் தான் ஷோ ஆகும். அதுமாதிரி ஒரு டேட்டா என்கிட்ட இல்லவே இல்லை, நீங்கள் க்ரியேட்டே பண்ணலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். அதனால அந்த கமாண்டு கீழே போடுறப்போ கரெக்டாக பார்த்து போடுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்னா அந்த ஸ்பெல்லிங்ஸ்லாம் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக காட்டும். இல்லைனா வந்து நம்மளுக்கு தப்பாக தான் ஷோ ஆகும், லைக் எரர் வந்து ஷோ ஆகும். என்ன ஷோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து நீ எந்த ஒரு டேட்டா பேஸும் இந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாஸ்குள்ளே பார்த்தா இதுமாதிரி ஒரு எந்த நேமும் வந்து என்கிட்ட வந்து க்ரியேட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பை த சின்டெக்ஸ் நான் யூஸ் பண்ணி நான் என்னோட கமெண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டேன். செலக்ட். ஸோ செலக்ட் இருக்கிற இடத்துல நான் செலக்ட் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து காலம் நேம் கொடுத்துருக்காங்க. எனக்கு எந்த காலம் நேம் வேணும், என்னோட ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் இருந்தால் போதும். அந்த காலேஜ்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் எனக்கு ஷோ பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அதனால் வந்து காலம் நேம் இருக்கிற இடத்துல நான் ஃபர்ஸ்ட் நேம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃப்ரம் இருக்கிற கீவேர்டில் ஃப்ரம்னு போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து டேபிள் நேம். இதோட டேபிள் நேம் என்ன, நான் காலேஜ்னு கொடுத்துருக்கேன். அதனால் வந்து நான் காலேஜ்னு கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது மட்டும் ஷோ ஆகும். இந்த டேபிள் மட்டும்தான் எனக்கு வந்து ஷோ ஆகும். லைக் ஃபர்ஸ்ட் நேம் போட்டது ஜான், ஆலிஸு, மார்க்குன்னு சொல்லிட்டு எனக்கு வியூ ஆகும். இதுவே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் ப்ளஸ் வந்து எனக்கு லாஸ்ட் நேம் வேணும்னா ஒன்றுமே இல்லை. இங்கே நீங்கள் கமெண்ட் போட்டுட்டு அதே மாதிரி லாஸ்ட் நேம்னு போட்டு ஃப்ரம் காலேஜ்னு போட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த 2 டேபிள் வந்து எனக்கு ஷோ ஆகும். ஓகே, இதுதான் வந்து செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள். ஸோ இந்த சின்டாக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சின்டாக்ஸ் மட்டும் நான் சொல்ல வர அப்கமிங் வீடியோஸில் வந்து சின்டாக்ஸ் வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு மூவ் ஆன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் சின்டாக்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ சின்டாக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபர்தரான கமெண்ட்ஸ் வந்து எழுத முடியும். இந்த சின்டாக்ஸ் இல்லைனா நம்மளால் கமெண்ட்ஸ் வந்து எழுத முடியாது. ஸோ செலக்ட் இட்ஸ் லைக் எ கமெண்ட். இது வச்சா மட்டும்தான் ஒரு டேட்டா பேஸில் இருக்கிற லைக் டேட்டாஸை வந்து நம்மளால் ஃபெச் பண்ண முடியும். ஸோ இதை மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க அண்ட் வந்து மெமரியிலும் வச்சுக்கோங்க. இந்த சின்டாக்ஸ் பிளேஸ் எ மேஜர் ரோல். இது இருக்கிறனால தான் நம்ம வந்து அதை படி எழுத முடியும், அதே மாதிரி டேட்டாஸ் வந்து ஃபெச் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் 2 கொஷின் கேட்டிருந்தேன். என்னென்னு கொஷின் பார்த்தீங்கன்னா, லைக் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதே மாதிரி சின்டாக்ஸ்க்கும் இதுக்கும் என்ன ரிலேட்டட்னு சொல்லிட்டு அதை ஒரு கொஷின் சொல்லுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். தென் வந்து கீழே ஒன்றான கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட்னு சொல்லணும் இல்லையா, செலக்ட் வந்து எந்த 5 டைப்ஸ்ன்னு சொல்லிட்டோம். 5 டைப்ஸில் எந்த டைப்பில் வந்து செலக்ட்னு சொல்லிட்டு அந்த வேர்ட் வரும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் லாஸ்ட்டாக ஃபைனல் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஏஜ் மட்டும் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு கீழே வந்து நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் 3 கொஷின்ஸ். பார்க்கலாம் யார் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம இன்னும் டெப்த்தாக போகலாம். பாய் பாய்.